पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேசாய. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 345வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமத்தை இளைஞர்கள் அவசியம் ஜபிக்கணும், முதியவர்களும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவருக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும் என்றால் நாம் ஆசைப்பட்டபடி நல்ல குலத்திலே, நமக்கு ஏற்றபடியான குலத்திலே நல்ல பெண்ணாக பார்த்து அல்லது நல்ல பிள்ளையாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவது ஓகே, அவர்களுக்கு உரிமையும் இருக்கு. கூடவே ஒன்றை அவர்கள் மறக்கக்கூடாது, திருமணம் என்று வரும்பொழுது கொஞ்சம் வயசாகி படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். 2 பேருக்கும் ஓட்டு இருக்கணும். இளைஞர்கள் மறக்கக்கூடாது, பெரியோர்களுக்கும் உரிமை இருக்கு என்பதை, பெரியோர்கள் இளைஞர்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அதுக்கேற்றபடி அழகாக நடந்து கொள்ள வேண்டும். இருதரப்பாரும், முதியவர்கள் இளைஞர்கள் இருதரப்பாரும் சந்தோஷமாக இருக்கணும். திருமணத்தின் விளைவினால் ஒருவரை ஒரு வெட்டு குத்து என்று வாழக்கூடாது. இது காரணம் எப்படி வருதுன்னா, சில சமயம் அந்த பெண்ணை பெற்றவர்களோ பிள்ளையை பெற்றவர்களோ அந்த பெண் பிள்ளைக்கு மனம் இருக்கும் என்ற கருத்தே இல்லாமல் தங்கள் கருத்தை திணிப்பார்கள். அது தங்களுடைய ஈகோ அகங்காரத்தினால். அந்த பெண் நல்ல பிள்ளையே லவ் பண்ணியிருப்பா, அந்த பிள்ளையை பற்றி விசாரித்து மற்றெல்லாம் சரியாக இருந்தால் தாங்களே ஏந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இவர்களுடைய அகங்காரம் ஈகோ, நம் பெண் தானே பெண் பிள்ளையை தேர்ந்தெடுப்பதா, நாமல்லவா அதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஈகோவினால அவர்களுடைய நல்ல வாழ்க்கையும் கெடுத்துருவாங்க. அதே போல் அந்த இளைஞர்களும் அவர்கள் ஈகோ, நாம் விரும்புகிற கணவனை, நாம் விரும்புகிற மனைவியை நாம் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது. கூடாது தான். உங்கள் விருப்பம் மட்டும் அதில் டிசைடிங்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய உறவினர் சுற்றத்தார் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் இது 2க்கும் வயா மீடியாவாக வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த பண்பு நமக்கு வரணும்னா இந்த திருநாமம் வேணும். அதாவது ருக்மிணி தேவியினுடைய சகோதரன் ருக்மி என்ன செஞ்சான், தன்னுடைய சகோதரி கல்யாணத்தில் கூட அவளுக்கு ஓட்டு கொடுக்கல. அவளுக்கு ஒரு ஓட்டு உண்டா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஓட்டு, அது வீட்டோவாக இருக்கலாம்,
ஆனால் அவளை கேட்காமலேயே சிசுபாலனுக்கு கொடுப்பதாக முடிவு பண்ணிட்டான். அவள் மனத்திலே சிசுபாலன் இடம் பிடிக்கவில்லை. அவள் மனதிலே பிடித்தவன் கண்ணன். அவளுக்கு மட்டுமில்லை, பந்தூனாம் தாத்தும் இச்சதாம், உறவினர்கள் எல்லாரும் கண்ணபிரானுக்கு கொடுக்க வேண்டும் ருக்மிணி என்று விரும்பினார்கள். ஆனால் ருக்மிணி ததோ நிவாரிய கிருஷ்ணத்விடு ருக்மி சைத்தியம் அமன்யதா என்கிறார் சுகபிரம்மம். அவர்களை விட்டு விலக்கி கிருஷ்ணனிட்ட உள்ள துவேஷத்தினாலே சேதி நாட்டு இளவரசனான சிசுபாலனுக்கு தன் தங்கையை கொடுக்க வேண்டும் என்று தானே தீர்மானித்து கொண்டு விட்டான். ருக்மிணியை கூட கேட்கல. எதனால் அதை செஞ்சான்? தான் அவளுக்கு அண்ணன் என்கிற கொழுப்புனால. ரொம்ப இந்த கொழுப்பிலிருந்து நாம் விடுவணும். ரொம்ப நான் அண்ணன் சொல்கிறேன், உனக்கு என்ன ஏகாசி அப்படின்னார் ஒரு அண்ணன் தம்பியை பார்த்து. அவன் பாவம் ஏகாசி விரதம் இருக்கேன்னா இருக்கான். இவர் சொல்கிறார், ஏகாசி விரதம் இல்லை, சாப்பிடணும். நான் சொல்கிறேன் சாப்பிடு. அண்ணா ஏகாசி. நான் சொல்கிறேன் பலகாரம் பண்ணு. அண்ணா ஏகாசி. நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு, நான் சொன்னால் பலகாரம் பண்ணு. அப்போ ஒரு பெரியவர் பக்கத்தில் இருந்தார், சொன்னார், ஏன்பா நல்ல காரியம் இருந்தாலும் செய்ய ஆசைப்படுறான், கொஞ்சம் சுவாதந்திரியம் கூட. அதேபடி அண்ணன் நான் சொல்கிறது தானே முக்கியம். எல்லாம் அண்ணன் தான் என்ற அந்த உரிமை வரது பார்த்தீங்களா? அந்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ருக்மி என்ன பண்ணா, உனக்கு என்ன தெரியும், நான் உனக்கு நல்ல வரனா பார்த்துருக்கேன், தாலு கழுத்தை நீட்டினா நீட்டணும் அப்படின்ற அளவில் கொடுமையாக போனான். அதுதான் ருக்மியினுடைய பெரிய கர்வம். அந்த கர்வம் அவனுக்கு பலவிதமாக வாழ்க்கையில் பாடத்தை புகட்டி அவனுக்கு புரிஞ்சுக்கல. ருக்மிணி தேவிக்கு சிசுபாலன் தான் கணவன் நிச்சயம் பண்ணா, அது போயிடுத்து. கண்ணபிரான் அவளை கவர்ந்து கொண்டு போகிறான்னா சபதம் அடிச்சுட்டு கிளம்பினான், ருக்மிணியை மீட்டு கொண்டு வரவில்லை என்றால் ஊருக்குள்ளே வரமாட்டேன்னு சபதம் நிறைவேற்றிட்டான். ஊருக்குள்ளே வரல. ருக்மிணி தேவி கொண்டிருப்பனமே போனதில்லை. போஜக்கட்டம்னு ஒரு சிட்டியை உருவாக்கி அங்கே தங்கிவிட்டான். ஏன்னா ஊருக்கு போக மாட்டானே, சபதம் கொடுத்துருக்கானே. இப்படி அந்த சபதத்திலே தோற்றும் அவன் கர்வம் அடங்கலை. அவன்கிட்ட ஒரு அக்ஷோகினி சைன்யம் வச்சிருந்தான். பிற்காலத்தில் மகாபாரத போர், அந்த போரிலே அவன் என்ன பண்ணான், நேராக அர்ஜுனன்ட்ட போனான். அர்ஜுனா, நீ தர்மமாக யுத்தம் பண்ணுறேன், இல்லை உங்களோடு நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லலை. அர்ஜுனா, எதிர்க்க பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கர்ணர் இருக்கார் அப்படின்னு பயப்படாத, நான் இருக்கேன். அவளை யாரை அழிக்கணும்னு சொல்ல அழிச்சு தரேன், நான் சைன்யத்தோடு உனக்கு உதவ வரேன்னு எகத்தாளப்பா சொன்னான். அர்ஜுனன் கிருஷ்ணனை கூட கன்சல்ட் பண்ணலை, நான் பயப்படலை, எனவே எனக்கு யாரும் தேவையில்லைன்னு. அதேபடி என்னை தேவையில்லை என்று சொன்னான் இவன். பாரு, இவனுக்கு எதிர்கட்சியில் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு துரியோதன்கிட்ட போனான். அப்பா துரியோதனா, பாண்டவர்கிட்ட போனேன், வேண்டான்னு விட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். பாண்டவர் ரிஜெக்ட் பண்ணால் எனக்கு வேண்டான்னு விட்டான். அவனை ஊருக்கே திரும்பி வந்துட்டான். இப்படி அவனுடைய செருக்கு அவனை பல முறை செருக்கி விட்டுருக்கு. அவன் கடைசியில் இத்தனை அவமானப்பட்டும் கூட கடைசியில் பலராமன் அடிபட்டு போய் சேர்ந்தான். இப்படி அந்த ருக்மியினுடைய கர்வத்தை அபகரித்ததுனால பகவானுக்கு ருக்மி கர்வாபகாரி என்று பெயர். ருக்மியை போல நம்ம செயல்பட்டுறக்கூடாது எந்த விஷயத்துலையும். நம்முள்ள உரிமை இருக்கிறத அழகான முறையில் பயன்படுத்தும். அவளுக்கும் ஒரு மனம் உண்டு என்று அவன் தங்கைக்கு ஒரு ஓட்டு கொடுத்துருக்கணும். அதே சமயத்தில் ருக்மிணியும் நல்லவோ, அவன் நல்ல பிள்ளையத்தான் நேசித்தான். அதனால் ருக்மிணியும் வழிகாட்டுறா, நீங்களும் கிருஷ்ணனை போல நல்ல பிள்ளையை நேசித்தால் நீங்கள் உறுதியாக இருங்கள். ஆனால் நீங்கள் நேசிக்கிறாள் சரியான்னு மட்டும் பார்த்துக்கு. கிருஷ்ணன் சிசுபாலன் கழுத்தில் காலில் விட்டுறாதீங்க. இதெல்லாம் இந்த ருக்மிணி கல்யாணத்தெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல நுட்பங்கள் உண்டு. வேதாந்தங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறா. ஈஸ்வரனான பரமேஸ்வரனான சர்வேஸ்வரனான பரபிரம்மம் கிருஷ்ணன். ருக்மிணி ஜீவாத்மாவுடைய சிம்பல். ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணனைத்தான் நாடணும். அதையும் இந்த சரித்திரங்க அனுப்பிக்கிறது என்று சொல்வார்கள். இருக்கட்டும், அதுவும் ஒரு அழகான உட்பொருள். ஆனாலும் நமக்கு மேலிருந்த வாரியாக பார்த்தாலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. அப்படி ருக்மியின் கர்வத்தை அபகரித்ததுனால ருக்மி கர்வாபகாரி என்று திருநாமம் என்கிறார் நாரத பகவான்.
இதுவரைக்கும் நான் சொன்ன பொருளுக்கு ஒரு சுருக்கமான பாடல் சம்ஸ்கிருதத்தில். स्वसुर विवाहे निज प्रियं यः भ्रातेति दर्पेण चिकीर्षुरेव तद्दर्पभंगं कलयन् स रुक्मी गर्वापहारी वृषशैलनाथः. எப்படி ருக்மியின் கர்வத்தை போக்கெடுத்த பகவான் நமக்கும் ருக்மியை போன்று செருக்கோ இருமாப்போ ஆணவமோ வராது நம்மை காக்க வேண்டும். ஆயினால் இதை நினைத்து கொண்டு திருவேங்கடமுடியாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணி கொண்டு ஜெபிப்போம். ருக்மி கர்வாபகாரிணே நமஹா. அன்பர்களே, இதற்கான தமிழ் வாய்ப்பாடு தங்கை திருமணம் அதிலும் தானே தானே என்றே தன் விருப்பை திணித்த உருக்மி தலை சிரைத்து குண்டினபுரத்திலே நுழையாதே போஜகடம் செய்ய வைத்து ருக்மி கர்வாபகாரி என்ற பெயரை பெற்றான் பெருமான் ஏழுமலையான் தானே. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.